யுகபாரதி சார் நான் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கும் போது அவர் சொன்னாரு, இந்த கண்டெயின் பாட்டை பத்தி பேசும்போது இந்த பாட்டுக்கு ஆல்டர்னேட்டா போட்ட டியூன் தான் வந்து கொஞ்ச நேரம் அந்த சந்திரமுகி படத்துல வருது. ஆனா இந்த பாட்டான்னும் போது கண்டெயின் தான் ஃபைனல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை பி வாசு சார்ட்ட போட்டு காமிச்சு சந்திரமுகி படத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தெரியுமா சார் உங்களுக்கு? அது தெரியும். ஏன்னா அந்த சம்பவம் என்னன்னா, இந்த கண்டெயின் சாங் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து பிரான்ஸ்ல ஷூட்டிங் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். காலையில் அன்னைக்கு சாயந்தரம் தான் ஃப்ளைட்டு. 8:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 6 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. சாதனா சர்க்கம் 12 மணி ஃப்ளைட்டில் தான் வராங்க. வந்து அவ்வளோ தூரம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இந்த பாட்டு வந்து ஏர்போர்ட்டில் தான் விஜய்க்கே போட்டு காட்டினேன். நான் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜய்க்கே போட்டு காட்டினேன், இதுதான் சார் பாட்டு, நம்ம ஷூட் பண்ண போகிற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏன்னா அந்த ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு மெலடிங்கிறது வந்து எப்படி நம்ம ஒரு கமர்ஷியல் சாங்கில் ஒரு குத்துறோமோ அதே மாதிரி மெலடியும் சரியாக போய் ரீச் ஆகணும், சரியாக போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. அது வித்யாசாகர் சாருக்கு சொல்லவே தேவை கிடையாது. அவர் பயங்கரமாக மெலடியில் போட்டு கலக்கி எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெலடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை போராடி வாங்கினதா அந்த பாட்டு. பின் கதைகள்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். டியூன் போட்டிருக்காங்க பின் கதைகள் அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு போச்சுங்கிற காரணம் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆஹா, இதனால தான் இது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் நான் வந்து உறுதியாக வந்து இதுதான். ஏன்னா இந்த ரெட்டை கிளவியில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹூக் இருக்கும். கண்டேன்றது வந்து ஒரு ரெட்டை கிளவியாக அதனால அந்த ஒரு ஹூக் எப்போவுமே பிடிச்சிக்கும். என்ன ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பேசிக்காக. அந்த அதனால அந்த பாட்டை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. சண்டை போட்டு இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக.